வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். அதானி நிறுவனத்தின் காற்றாலை மின்சார திட்டத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. மன்னார் விடத்தல் தீவு பகுதியில் இந்தியாவின் அதானி நிறுவனத்தால் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை திட்டத்தை வலுவிட்டதாக கோரி இலங்கை பசுமை அமைப்பின் தலைவர் சந்திமு அபயவர்தன இந்த மனுவை சமர்ப்பித்திருந்தார். மனு நேற்றைய தினம் கேட்புக்கு உட்படுத்தப்பட்ட போதே மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. போலியான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி சிறையில் அடைப்பதன் மூலம் எமது பயணத்தை தடுக்க முடியாது. மக்களுக்கான எமது வேலை திட்டம் தொடரும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அண்மை காலமாக அரசியல் பழிவாங்கலில் ஈடுபட்டு வருகின்றது என பெரமுன குற்றம் சாட்டி வருகின்றது. இதனால் அரசியல் பழிவாங்கல்களில் முறையிடுவதற்காக தனியான அலுவலகம் ஒன்றும் பெரமுனவால் அமைக்கப்பட்டு நேற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அலுவலக திறப்பு விழாவில் நேற்று உரையாற்றும் போதே பெரமுனவின் பயணத்தை முடக்குவதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலில் ஈடுபட்டு வருகின்றது. அரசியல் பழிவாங்கலால் முடங்கும் கட்சி பெரமுன அல்ல என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேர்தல் காலங்களில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகளை தற்போது அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. அதற்கு மாறாகவே செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. அரசு சேவை பலப்படுத்தப்படும் என்றார்கள். ஆனால் தற்போது பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது. மாறாக அரசியல் பழிவாங்கல்களே அதிகரித்துள்ளன. அரசியல் பழிவாங்கலுக்கு யார் உள்ளாக்கினாலும் அவர்கள் எம்மை நாடினால் நிச்சயம் அவர்களுக்கான உதவிகளை வழங்குவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் தினமும் 7 மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்று பிரதேசவாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெடுந்தீவில் 4 மின்பிறப்பாக்கிகள் மூலம் மின்சாரம் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது 2 இயந்திரங்கள் பழுதடைந்துள்ளன. 2 இயந்திரங்கள் மட்டுமே தற்போது இயக்கப்படுகின்றன. இதனால் கடந்த 2 வார காலமாக காலை 8 மணி முதல் முற்பகல் 10:30 மணி வரையும், மாலை 2:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரையும், இரவு 1:30 மணிக்கு பின்னரும் மின்சாரம் இடைநிறுத்தப்படுகின்றது. இதனால் பெரும் சிரமங்களை நாம் எதிர்கொள்கின்றோம். நெடுந்தீவில் இரவு நேரத்தில் நடமாடும் சுருட்டை பாம்புகள் காரணமாக உயிர் ஆபத்தோடு வாழும் நிலையில் மின்வெட்டு நிலைமையை மேலும் பாரதூரமாக்கியுள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையினர் பருத்தித்துறை கடற்பரப்பில் இன்று சுட்டு பயிற்சிகளை மேற்கொள்ள உள்ளதால் மீனவர்கள் பிரவேசிக்க வேண்டாம் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கரையோர காவற்படையின் வடக்கு பிராந்திய பணிப்பாளர் யாழ்ப்பாணம் கடற்றொழில் நேரியல் வளத்துறை திணைக்களம் ஊடாக அனைத்து கடற்றொழில் சங்கங்களுக்கும் இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளார். வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக தெரிவித்து 61 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் சகோதரர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பு அதிகாரி குணரோஜன் தலைமையிலான குழுவினரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது அவர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சாவகச்சேரி நீதிமன்றத்தில் நேற்று அவர்கள் முற்படுத்தப்பட்ட நிலையில் சந்தேக நபர்களை எதிர்வரும் 29ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மன்னார் நீதிவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக நேற்றைய தினம் 2 சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 2 படுகாயம் அடைந்த நிலையில் அவர்களில் ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு ஜூன் மன்னார் உயிலங்குளம் பகுதியில் மாட்டு வண்டி சவாரி ஒன்று நடைபெற்றது. இதன்போது ஏற்பட்ட கருத்து மோதல்களை தொடர்ந்து ஜேசுதாசன் ரோமியோ மற்றும் ஜேசுதாசன் தேவதாஸ் ஆகிய சகோதரர்கள் 2 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் திகதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். அது தொடர்பான வழக்கு விசாரணை மன்னார் நீதிமன்றத்தில் நேற்று நடைபெறவிருந்தது. இந்த இரட்டை கொலைகளில் சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டு
பிணையில் விடுவிக்கப்பட்ட இருவரே நேற்றைய துப்பாக்கிச் சூட்டில் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் நொச்சிக்குளம் கிராமத்தை சேர்ந்த சவேரியன் அருள் மற்றும் செல்வகுமார் யூட் ஆகியோரே நேற்று படுகொலை செய்யப்பட்டவர்களாவார். 4 மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட நிலையில் மேலும் 2 படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் யாழ்ப்பாணம் மாவட்ட மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். நீதிமன்றத்துக்கு முன்பாக நேற்று பட்டப்பகல் மேற்கொள்ளப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூடு போலீசார் மீது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நீதிமன்றத்தில் ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த நிலையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பவ இடத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் தான் இராணுவ முகாம் ஒன்றும் உள்ளது. அத்துடன் இது ஒரு பாராதூரமான குற்ற பின்னணி உடைய விடயம் என்பதால் போலீசார் போதிய எச்சரிக்கையுடன் செயற்படவில்லை என்றும் பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். போலீஸ் புலனாய்வு பிரிவின் செயற்பாடும் கடும் விமர்சனங்களை சந்தித்துள்ளது. இத்துடன் உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.